Hi viewers, நான் உங்க மகி. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். என்னன்னா நம்ம வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட்ல வந்து பூலியன் கான்செப்ட் வந்து பார்த்திருப்போம். அதுவே வந்து ஒரு ஸ்ப்ளைன்ல வந்து பூலியன் கான்செப்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்ப்ளைன்ல யூஸ் பண்ற பூலியன் கான்செப்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது கேடு இல்ல போட்டோஷாப்ல போய் தான் நீங்க லைன் வந்து டிரா பண்ணி கொண்டு வரணும்னு கிடையாது. இன்கேஸ் நீங்க இல்லஸ்ட்ரேட்டர்லயும் கொண்டு போய் நீங்க ஒர்க் பண்ணி கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணுவீங்க. ஆனா பூலியன் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இதுல இருக்கிற ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணியே நீங்க வந்து உங்களோட ஃபால் சீலிங் ஆகட்டும் இல்ல ஏதாச்சும் லைன் டிராயிங் ஆகட்டும் இதுலயே வந்து ஈஸியா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுங்கிறத வந்து இந்த டுட்டோரியல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நான் அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா வந்து இன்டிமேட் ஆகும். நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்ப்ளைன்னாலே 2D வியூல தான் ஒர்க் பண்ணணும். ஸ்ப்ளைன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கமாண்ட் பேனல்ல, அதாவது இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, கிரியேட், இதுக்கு கீழே ஜாமெட்ரி இருக்கும், ஜாமெட்ரி பக்கத்துல ஷேப்ஸ் இருக்கும். இந்த ஐகான் தான் பாத்தீங்கன்னா ஷேப்ஸை கிளிக் பண்ணீங்கனாலே நிறைய ஷேப்ஸ் வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்கிள், அதுக்கப்புறம் எலிப்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய டைப் இருக்கு. ஓகேங்களா, இந்த டைப் எல்லாமே யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஷேப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த ஷேப்ஸுக்கு வந்து நம்ம பூலியன் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் நார்மலா வந்து ஒரு ரெக்டாங்குலர் போட்டிருக்கேன், இங்க வந்து சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளை வந்து நான் ரெக்டாங்குலர் பக்கத்துல கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து இந்த அவுட்ரு தான் வரணும். அதாவது ரெக்டாங்குலர்ல இருக்கிற அவுட்ரு, இதுக்கு வெளியே இருக்கிற சர்க்கிளோட அவுட்ரு தான் வரணும், உள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு வரக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், வெளியே இருக்கிறது ரெண்டு கட்டாயி உள்ள இருக்கிறது மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்றதுங்கிறது தான் வந்து இந்த டுட்டோரியலோட மெயின் கான்செப்ட். இந்த ஷேப்ஸ் வந்து நீங்க வந்து ஆப்ஜெக்ட் டைப்ல இருந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட்டுக்கு கீழே பாருங்க காமன் ஷேப்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. ஷேப்ஸை கிளிக் பண்ணாலே ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், SHP பூலியன் ஒன்று இருக்கு. இதுதான் வந்து ஷேப்ஸோட, அதாவது ஸ்ப்ளைனோட பூலியன்ங்கிற மாதிரி சொல்றது, ஷேப்ஸ் பூலியன் சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே நம்ம நார்மலா பூலியன்ல பாக்குற மாதிரியே வந்து இதுல வந்து ஃபுல்லா வந்துடும். இதுல வந்து உங்களுக்கு யூனியன் வேணுமா இன்டர்செக்ஷன் வேணுமாங்கிறது நிறைய இருக்கு. இதை வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூனியன். யூனியன்னாலே என்ன, ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து ஜாயின் பண்றது. இப்போ பாருங்க, நம்ம சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், யூனியன் கிளிக் பண்ணியாச்சு. ஆட் ஆப்பரண்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த ரெக்டாங்குலரை வந்து நான் கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க, சர்க்கிளும் ரெக்டாங்குலரும் ஜாயிண்ட் ஆகி அந்த அவுட்டர் லைன் மட்டும் கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து யூனியன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு ஷேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஷேப்ஸ்ல வந்துருங்க, ஸ்ப்ளைன், இதுல எலிப்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன ஷேப்ஸ் சொன்னாலும் நார்மலா பேசிக் ஷேப்ஸ் இல்ல லைன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, லைன் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு காமன் ஷேப்ஸ் பூலியன், அதுக்கு அடுத்தது இன்டர்செக்ட்னு ஒரு ஆப்ஷனு, இதை நான் கிளிக் பண்றேன். எப்பயுமே இந்த ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணா ஆட் ஆப்பரண்ட் கொடுக்கணும், அப்பதான் வந்து பூலியன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஆட் ஆப்பரண்ட் கொடுத்துட்டு ஸ்டாரை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது பாருங்க, இன்டர்செக்ட்ங்கும் போது அவுட்டர்ல இருக்கிற ரெண்டு ஷேப்ஸுமே வந்து ரிமூவ் ஆகி ரெண்டு ஜாயிண்ட் ஆகி இன்னர்ல வர்றது மட்டும் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இது வந்து இன்டர்செக்ட். நெக்ஸ்ட் இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு 3 காப்பி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஆப்பரண்ட் பார்க்கறதுக்கு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, காமன் ஷேப்ஸ் பூலியன் கிளிக் பண்ணிட்டு சப்ராக்ட், இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஆப்பரண்ட் கொடுத்து கிளிக் பண்ணும்போது நம்ம செகண்டா செலக்ட் பண்ண ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆகி பேலன்ஸ் இருக்கிற ஷேப்ஸ் வந்து சப்ராக்ட் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்த ஆப்பரண்ட் இதுல மெர்ஜ், ஆட் ஆப்பரண்ட் கொடுத்து ஓகே கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து மெர்ஜ் ஆயிரும். இப்போ நீங்க ஒன்னை கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது அட்டாச், ஆட் ஆப்பரண்ட் கிளிக் பண்ணும்போது அட்டாச் ஆயிருக்கும். இதுவும் அதே ஆப்ஷன் தான், மெர்ஜுக்கும் அட்டாச்சுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நீங்க வந்து அட்டாச்சுங்கும் போது ரெண்டு ஷேப்ஸுமே தனித்தனியா ட்ராக் பண்ணி கூட வச்சுக்கலாம், அதாவது ஸ்ப்ளைனா கன்வெர்ட் பண்ணிட்டு இதை வந்து கன்வெர்ட் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்செர்ட் கொடுக்கும்போது பாருங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆயிருக்கும். செகண்ட் செலக்ட் பண்ண, அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல இருக்கிற உனியர் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் வந்து ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பண்ண ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து
இந்த ஷேப்பவே வந்து அதாவது எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த ஷேப்பவே காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சிடுறேன். இப்போ பாருங்க ஒரு நியர் ஷேப் வந்து இந்த ஷேப்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு சேஃப் பூலியன் போயிடுறேன். ஏற்கனவே வந்து நம்ம இதுக்கு வந்து ஆபரண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ சிமெட்ரிக்கல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஆட் ஆபரண்ட் கிளிக் பண்றேன். இப்போ நார்மலா பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து மெர்ஜ் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்க வந்து மெர்ஜ் கான்செப்ட் இருக்குது. இது பாருங்க அட்டாச் கான்செப்ட், இது வந்து சிமெட்ரிக்கல் டிஃபரன்ஸ் கான்செப்ட். இப்போ இந்த மூணுமே பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா மூணையுமே வந்து கன்வெர்ட் எடிட்டபிள் ஸ்ப்ளைனா கொடுங்க. இப்போ கன்வெர்ட் எடிட்டபிள் ஸ்ப்ளைனா கொடுத்துட்டேன். இதுல வந்து நீங்க வெர்டெக்ஸ் இல்லாட்டி ஸ்ப்ளைன் நீங்க எதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வெர்டெக்ஸை நீங்க மூவ் பண்ணீங்கன்னா தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும். ஆனா அட்டாச் ஆயிருக்காது, எல்லாமே வந்து தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும். தனித்தனியா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம என்ன ஷேப் பண்ணாலும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஜாயிண்டிங் விழுந்துடும். இதுதான் சிமெட்ரிக்கல் டிஃபரன்ஸ் ஆபரண்டோட ஒர்க்கு. ஆனா அட்டாச் பாருங்க ரைட் கிளிக் பண்ணி இதையும் கன்வெர்ட் எடிட்டபிள் ஸ்ப்ளைன் கொடுத்துறேன். இப்போ இந்த ஸ்ப்ளைனை வந்து மூவ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்டையுமே தனித்தனியா வந்து பிரிச்சுக்கலாம் அட்டாச்சுங்கும் போது. அதுவே இதை கன்வெர்ட் எடிட்டபிள் ஸ்ப்ளைன் கொடுத்து இதை வந்து பிரிக்கிறேன். இப்போ பாத்தீங்களா மெர்ஜிங்கும் போது நீங்க அந்த ஆப்ஜெக்ட் தனித்தனியா பிரிச்சாலும் அந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த வெர்டெக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டர்ன் ஆயிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இந்த ஆப்ஷன் எல்லாம் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணி பாருங்க. அப்பதான் நம்ம என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா கிரியேட் பண்றதுங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.